எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. சொல்லு மச்சி. ஓகே, மாட்டி விடணும்னா உங்களுக்கே தெரியும், raga.thr.fmல ஆங்கிரி பேர்ட்ஸா மாட்டி விடுங்க பாஸ். சரி, இன்னைக்கு நம்மகிட்ட ஈடா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க சோகமா இருந்தா நாங்க கதை சொல்றோம் அப்படி சொல்லி ஒரு கதை சொன்னோம். உலகத்துக்கே தெரிஞ்ச கதை, நம்முடைய காக்கா கதையா? காக்காவும் நரி வடை சுட்ட கதை. சோ இந்த கதை, அப்புறம் முயலும் ஆமை, இந்த 2 கதையும் சொல்லியிருக்கோம். சோ அதோட ஒரே கண்டிஷன் நீங்க வந்து சொல்லணும். ஓ, இது நல்லா இருக்கே. கேளுங்க ஃபுல் ஸ்டோரிய. ஹலோ ஹலோ, நான் வந்து ராஜன் பேசுறேன். நீங்க டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கதை சொல்ல சொன்னாங்க. டென்ஷனா இருக்கேன், எனக்கு ஒரு கதை சொல்ல சொன்னாங்களா? ஆமா. நான் டென்ஷனா இல்லையே. இப்ப நீங்க பேசும்போதே தெரியுது, நீங்க பிள்ளைங்க கூட ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, லோன்லியா இருக்கீங்களா? என் பிள்ளைங்க கூட தான் இருக்கேன். அதான் உங்க பிள்ளைங்க கூட இருக்கீங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்து பார்த்து நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டேன் நானு. நீங்க யாரு நம்ம சொல்லுங்க. நான் ராஜன் பேசுறேன், கதை.comல இருந்து கூப்பிடுறோம் நாங்க. சொல்லுங்க. நல்லா பேசுங்க, நான் கதை தானே சொல்ல போறேன். நான் இப்ப வெளியே இருக்கேன். இப்ப வீட்டுல இருக்கேன்னு சொன்னீங்க. நான் வீட்டு வெளியே இருக்கேன், விலகல வீட்டு வெளியே இருக்கேன், துணி காய்ச்சிட்டு இருக்கேன். வீட்டு உள்ளுக்கு அப்படியே போய் சோஃபால உட்காந்துக்குங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் இப்ப சொல்ற கதை வந்து உங்களுக்கு தூக்கம் வர வச்சிரும், அதனாலதான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி எனக்கு புரியல. நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாருன்னு? நான் ராஜன். நீங்க ராஜன் சொல்லிட்டீங்க. எப்படி நம்பர் கிடைக்கும்? உங்களுடைய நண்பர், உங்க நண்பர் ஒருத்தர் உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே, நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்காவுக்கு ஒரு நாள் சரியான பசியா. அப்ப என்ன செஞ்சிருக்கு, அப்படியே சுத்தி 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 பாத்துருக்கு. அப்போ அங்க வந்து ஒரு பாட்டி வடை சுற்றி வித்துட்டு இருந்திருக்காங்க. சோ அப்ப அந்த பாட்டியை பார்த்துட்டோன்னே உடனே இந்த காக்கா என்ன செஞ்சுச்சு, பாட்டி அந்த மரத்துக்கு கீழே இருந்தாங்களா, அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருச்சான். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி பாக்குது, பாட்டி சாயந்தரம் வரைக்கும் வர சொல்றாங்க, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகவே இல்லை. அதுவும் பாக்குது, பசி மயக்க வர அளவுக்கு ஆயிருச்சு அதுக்கு. அந்த நேரத்துல பாட்டி என்ன செஞ்சாங்க, அந்த பானையை கழுவுறதுக்காக எழுந்திரிச்சாங்க பாருங்க. உடனடியா ஒரு வடையை கொத்தி எடுத்துட்டு டக்குன்னு பக்கத்து மரத்துல போய் உட்காந்துருச்சான். அப்புறம் அந்த நேரத்துல சாப்பிடலான்னு போற நேரத்துல ஒரு நரி வந்து கீழே இருந்து பாத்துருக்கு. ஆஹா, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், நமக்கு ஒரு வடை கிடைக்கலையே, இந்த காக்கா கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுறியான்னு சொல்லி கேட்டிருக்கு. அந்த காக்கா வந்து நம்மள ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்களே அப்படி சொல்லி அது வாயை திறந்து காணு பாடும்போது வடை விழுந்துருச்சு. இப்ப முடிவு உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலையா? முடிவு எனக்கு தெரிஞ்சா தெரியலையாவா? உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்ப தெரிஞ்ச கதை உங்ககிட்ட நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கா? தெரியும் முதல்ல சொல்லிருக்கேன் எனக்கு இந்த கதை தெரியுன்னு. இல்ல பரவாயில்ல, நீங்க ஏதோ சொல்ல போய் சொல்றீங்களா, சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இந்த கதையை கேட்கும்போது உங்க மனசு வந்து எப்படி ஃபீல் பண்ணுச்சு? ஒன்னும் ஃபீல் பண்ண கிடையாது. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா? தூக்கமும் வரல, ஒண்ணும் வரல. சொல்லுங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் நான் ஏமாந்து போய் நின்றாக்கா இப்படிதான் எல்லாரும் போய் கொத்திட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, எனக்கு கதை முடிக்கல, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சு? கதை முடி கடைசியில அப்படிதானே வருது. இல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? இப்ப கேக்குறீங்க பாருங்க, இப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பாருங்க. ஓகே, அந்த காக்கா வாயை திறந்து பாடுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அந்த வடையை எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு அப்புறம் பாடி இருக்கு. அப்ப நரி வந்து ஏமாந்து போச்சு. அப்ப வாழ்க்கையில எப்பயுமே வாயில எதையும் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றதுதான் அந்த கதையோட தத்துவம். இப்ப நீங்க துணி துவைச்சு முடிச்சோன்னா அப்புறம் சோஃபால உட்காந்துட்டு நீங்க கூப்பிடுறேன், நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்ப வந்து நீங்க இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? எல்லா கதையும் சொல்லுங்க. இப்பயே எல்லா கதையும் சொல்லக்கூடாது, எனக்கு வாய் வலிக்குது கதை சொல்லி, சரியா? இப்ப கேளுங்க பாருங்க, நான் இந்த குரல்ல சொல்றேன் பாருங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. சொல்லு மச்சி. ஓகே, மாட்டி விடணும்னா உங்களுக்கே தெரியும், raga.thr.fmல
ஆங்கிரி பேர்ட்ஸா மாட்டி விடுங்க பாஸ். சரி, இன்னைக்கு நம்மகிட்ட ஈடா மாட்டிக்கிட்டாங்க. ஆ. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க சோகமா இருந்தா நாங்க கதை சொல்றோம் அப்படி சொல்லி ஒரு கதை சொன்னோம். உலகத்துக்கே தெரிஞ்ச கதை. நம்முடைய காக்கா கதையா? காக்காவும் நரி வடை சுட்ட கதை. சோ இந்த கதை அப்புறம் முயலும் ஆமை, இந்த 2 கதையும் சொல்லியிருக்கோம். சோ அதோட ஒரே கண்டிஷன் நீங்க வந்து சொல்லணும். ஓ, இது நல்லா இருக்கே. கேளுங்க ஃபுல் ஸ்டோரிய. ஹலோ ஹலோ, நான் வந்து ராஜன் பேசுறேன். நீங்க டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கதை சொல்ல சொன்னாங்க. டென்ஷனா இருக்கேன், எனக்கு ஒரு கதை சொல்ல சொன்னாங்களா? ஆமா. நான் டென்ஷனா இல்லையே. இப்ப நீங்க பேசும்போதே தெரியுது நீங்க பிள்ளைங்க கூட ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, லோன்லியா இருக்கீங்களா? என் பிள்ளைங்க கூட தான் இருக்கேன். அதான் உங்க பிள்ளைங்க கூட இருக்கீங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்து பார்த்து நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டேன் நானு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் ராஜன் பேசுறேன், கதை.comல இருந்து கூப்பிடுறோம் நாங்க. சொல்லுங்க. நல்லா பேசுங்க, நான் கதை தானே சொல்ல போறேன். நான் இப்ப வெளியே இருக்கேன். இப்ப வீட்டுல இருக்கேன்னு சொன்னீங்க. நான் வீட்டு வெளியே இருக்கேன், விலங்குல வீட்டு வெளியே இருக்கேன், துணி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டு உள்ளுக்கு அப்படியே போய் சோஃபால உட்காந்துக்குங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் இப்ப சொல்ற கதை வந்து உங்களுக்கு தூக்கம் வர வச்சிரும், அதனாலதான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி எனக்கு புரியல. நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாருன்னு? நான் ராஜன். நீங்க ராஜேன்னு சொல்லிட்டீங்க. எப்படி நம்பர் கிடைக்கும்? உங்களுடைய நண்பர், உங்க நண்பர் ஒருத்தர் உங்களுடைய நம்பர் கொடுத்து நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே, நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்காவுக்கு ஒரு நாள் சரியான பசியா. அப்ப என்ன செஞ்சிருக்கு, அப்படியே சுத்தி 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 பாத்துருக்கு. அப்போ அங்க வந்து ஒரு பாட்டி வடை சுற்றி வித்துட்டு இருந்திருக்காங்க. சோ அப்ப அந்த பாட்டியை பார்த்துட்டோன்னே உடனே இந்த காக்கா என்ன செஞ்சுச்சு, பாட்டி அந்த மரத்துக்கு கீழே இருந்தாங்களா, அந்த மரத்துக்கு கிளையில போய் உட்காந்துருச்சான். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி பாக்குது, பாட்டி சாயந்தரம் வரைக்கும் வர சொல்றாங்க, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகவே இல்லை. அதுவும் பாக்குது, பசி மயக்க வர அளவுக்கு ஆயிருச்சு அதுக்கு. அந்த நேரத்துல பாட்டி என்ன செஞ்சாங்க, அந்த பானையை கழுவுறதுக்காக எழுந்திரிச்சாங்க பாருங்க. உடனடியா ஒரு வடையை கொத்தி எடுத்துட்டு டக்குன்னு பக்கத்து மரத்துல போய் உட்காந்துருச்சான். அப்புறம் அந்த நேரத்துல சாப்பிடலான்னு போற நேரத்துல ஒரு நரி வந்து கீழே இருந்து பாத்துருக்கு. ஆஹா, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், நமக்கு ஒரு வடை கிடைக்கலையே, இந்த காக்கா கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஒரு பாட்டு பாடுறியான்னு சொல்லி கேட்டிருக்கு. அந்த காக்கா வந்து நம்மள ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்களே அப்படி சொல்லி அது வாயை திறந்து காலு பாடும்போது வடை விழுந்துருச்சு. இப்ப முடிவு உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலையா? முடிவு எனக்கு தெரிஞ்சா தெரியலையாவா? உங்களுக்கு இந்த கதை தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே? தெரியுமே. அப்ப தெரிஞ்ச கதை உங்ககிட்ட நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கா? தெரியும் முதல்ல சொல்லிருக்கேன் எனக்கு இந்த கதை தெரியும்னு. இல்ல பரவாயில்ல, நீங்க ஏதோ சொல்ல போய் சொல்றீங்களா, சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இந்த கதையை கேட்கும்போது உங்க மனசு வந்து எப்படி ஃபீல் பண்ணுச்சு? ஒன்னும் ஃபீல் பண்ண கிடையாது. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா? தூக்கமும் வரல, ஒண்ணும் வரல. சொல்லுங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா ஏமாந்து போய் நின்றாக்கா இப்படிதான் எல்லாரும் போய் கொத்திட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, நான் கதை முடிக்கல, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சுச்சு? கதை முடி கடைசியில அப்படிதானே வருது. இல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? இப்ப கேக்குறீங்க பாருங்க, இப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பாருங்க. ஓகே, அந்த காக்கா வாயை திறந்து பாடுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அந்த வடையை எடுத்து கால்ல வச்சுக்கிட்டு அப்புறம் பாடி இருக்கு. அப்ப நரி வந்து ஏமாந்து போச்சு. அப்ப வாழ்க்கையில எப்பயுமே வாயில எதையும் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றதுதான் அந்த கதையோட தத்துவம். இப்ப நீங்க துணி துவைச்சு முடிச்சோன்னா அப்புறம் சோஃபால உட்காந்துட்டு நீங்க கூப்பிடுறேன், நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்ப வந்து நீங்க இன்னொரு கதை சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? நீங்க எல்லா கதையும் சொல்லுங்க. இப்பயே எல்லா கதையும் சொல்லக்கூடாது, எனக்கு வாய் வலிக்குது கதை சொல்லி, சரியா? இப்ப கேளுங்க பாருங்க, நான் எந்த குரல்ல சொல்றேன் பாருங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?